வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். நம்ம சேனலில் 15 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னருக்கு, டிஃபன் ஐட்டம்ஸ், பாலக்கீரை தோசை, வெஜிடபிள் அடை வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி சத்தான, சுவையான, அதே நேரம் கிறிஸ்பியான சொரைக்காய் தோசை 15 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு முழு சொரைக்காய் எடுத்துருக்குறோம். இதை வாஷ் பண்ணிவிட்டு பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிற அளவு 6லேருந்து 8 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் 2 பேருக்கு செய்கிறதுனா அதுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பாதி சுரைக்காயில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலை சீவி எடுத்துடலாம். இந்த சுரைக்காய் தோலில் துவையல், சட்னி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அருமையாக இருக்கும். இப்போ இந்த தோலை எடுத்து வச்சிடலாம் துவையல், சட்னி செய்கிறதுக்கு. இப்போ இந்த சுரைக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை பேரோ அதுக்கு ஏற்ற அளவு நம்ம சுரைக்காய் எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை துருவிட்டும் நாம் எடுத்துக்கலாம். ஏன்னா இதை தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ சுரைக்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். கட்டி இருக்கக்கூடாது. அந்த கட்டி இருந்தால் நாம் கையாலேயே எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதோட 2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். முதலையே நம்ம நிறைய தண்ணி ஊற்றுனா கரைக்கிறது கஷ்டம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை கலந்து விட்டுடலாம். இப்போ இதை கலந்துட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி 15 நிமிஷம் விட்டுடலாம். அது ஊறிட்டுருக்கட்டும். 15 நிமிஷம் ஊறினா போதும். நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போட போட உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ நாம் இதுக்கு தேவையான காய்கறிகளை நல்லா துருவி வச்சுக்கலாம். கேரட்டு ஒரு மீடியம் சைஸில் நான் 2 துருவி வச்சுருக்கிறேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 கட் பண்ணி வச்சுருக்குறோம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நாம் அந்த துருவின கேரட்டு, வெங்காயம், பெரிய வெங்காயம், நல்ல கைப்பிடி நிறைய கொத்தமல்லி, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி துருவின இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகள் நம்ம விருப்பப்படி தாராளமாக சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நிறையவே காய்கறிகள் சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு காய்கறிகள் சேர்த்தா மாதிரி இருக்கும். இப்போ இந்த காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த மாவை நம்ம ரவை தோசை கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். இப்போது நாம் மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி 1 கரண்டி அளவு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த ரவையை சேர்க்கும்போது தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் தோசைக்கல் போட்டு நல்லா காஞ்சிருச்சு. நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். இப்போது இந்த மாவை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி வெளியிலேருந்து உள்பக்கமாக ஊற்றிட்டு வரணும். இது கொஞ்சம் நம்ம ரவா தோசை கன்சிஸ்டன்சிக்கு இந்த தோசை மாவு வச்சுருக்கும்போது நல்ல கிறிஸ்பியாக வரும். சப்போஸ் தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவும் கொஞ்சம் ரவையும் சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம். இந்த தோசை நல்லா நிதானமாக வேகும். காய்கறிகள் சேர்த்துருக்குறோம், சுரைக்காய் சேர்த்துருக்குறோம். அதனால் மீடியம் ஹீட்டில் அதை நல்லா வேக விட்டு திருப்பி போடணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க வேக விட்டுடணும். இப்போ இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. நாம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வேக விட்டுட்டு நாம் எடுத்துக்கலாம். இந்த சுரைக்காய் தோசை சட்டுன்னு 15 நிமிஷம் ஊறுற நேரம் தாங்க. சுரைக்காய் கையில் இருந்தால் போதும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னருக்கு இந்த தோசை சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். அதோட காய்கறிகளையும் சேர்க்கறதுனால நல்ல சுவையான அதே நேரம் சத்தான தோசையாகவும் இருக்கும் இந்த சுரைக்காய் தோசை. இந்த சுரைக்காய் தோசையை நாம் தேங்காய் சட்னி,
கார சட்னி, சாம்பார் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான சைட் டிஷ்ஷோட பரிமாறலாம். சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த சொரைக்காய் தோசை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.